கோட்டோடைய லங்ஸ், அதாவது மட்டனுடைய நுரையீரல் வாங்கிக்கோங்க. நொரடப்பான்னு சொல்லுவாங்க. அதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நொரடப்பா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை தூக்கி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா கொதி வரும் பொழுது நம்ம குக்கரை மூடிக்கலாம். குக்கர் மூடி நம்ம ஆட்டுக்கறி எப்படி விசில் வைப்போமோ அதே மாதிரி விசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 6-7 விசில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நல்லாவே உங்களுக்கு நொரடப்பா வெந்திருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 பட்டை இலை, பட்டை ஒரு 2, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 4 கிராம்பு, ஸ்டார் 1, ஏலக்காய் 3, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 50 கிராம். சோம்பு ஒரு ஃபுல் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சாப் பண்ணி ஒரு முழு வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பட்டை இலை 2 சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இடித்தது சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். கண்ணாடி பதத்துக்கு வந்தவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் முழு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த விழுது பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரியை கழுவி தண்ணி ஊற்றிட்டாலே போதுமானது. கூட தேவைப்பட்டதுன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதி வரட்டும். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த நொரடப்பா தண்ணியோட குக்கர்லேருந்து எடுத்து அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இதில் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம். உப்பு, உப்பு சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதும் நல்லா உங்களுக்கு கொதி வரணும். இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே இப்போது நீங்கள் கொஞ்சமாக திக்காகணும். உங்கள் கன்சிஸ்டன்சி என்னவோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையை கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது அழகாக சாதத்து கூட நம்ம குழம்பு ஊற்றி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.